அதே சமயத்துல ஸ்பிரிட்டை விட்டுக்கிட்டு சரீரத்தை சோலுக்கு கீழ்படிச்சீங்கன்னா ஸ்பிரிட் ஆக்ட் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உங்க உள்ளத்துல இருந்துதான் இந்த எல்லா தீட்டுகளும் புறப்படுகிறது, வெளியே இருந்து வரல. உங்க உள்ளத்தை நீங்க பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பரிசுத்தமா இருக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். இவைகள் எல்லாம் கேட்கக்கூடாது, சரீரத்திலிருந்து வருகிறது. அவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாத சிந்தனை, களவுகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பொருள் ஆசை. பொருள் ஆசையும் சரீரத்தினுடைய கிரியை. அப்போ ஆவியானவர் சொல்லியதை கேட்டா பொருள் ஆசை நமக்குள்ள வராது. பொருள் ஆசைன்னா நமக்கு சின்னதா தெரியும். பொருள் ஆசை வருகிறதுனால இந்த மாலுக்கு போச்சுள்ள பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் வந்து பைசா இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும், பைசா இல்லைன்னாலும் மாலுக்கு போவாங்க, சுத்திட்டே தெரிவாங்க. மாலு பார்த்துருக்கீங்களா? பைசா கையில காசு இருக்காது, இச்சை கடைசியில ரொம்ப இச்சை போட்டுட்டுன்னா கிரெடிட் கார்டு எடுத்துருவாங்க. நாளைக்கு அதை எப்படி பே பண்ணுவோம்? கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் சரியான நேரத்துல கண்டிப்பா தருவார். அவரால் ஒன்றும் ஆகாதில்லை. அவர் கொடுக்கறதுக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணிடக்கூடாது. அங்கதான் ஆவியானவர்ல உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு தேவைன்னா அவர் அறிஞ்சிருக்கிறார். அமெரிக்கால காரணம் மிகவும் முக்கியமானது, ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனா அவர் கொடுக்கிறது வர காத்திருக்கணும். நம்முடைய அதாவது உந்துதல், சரீரத்தின் உந்துதல்னால போயிட்டோம்னா பிரச்சனையில மாட்டிடுவோம். கர்த்தர் கொண்டு வரும் பொழுது அதனோட அவர் வேதனையை கூட்டார் அப்படின்னு இருக்குது வசனத்துல. கர்த்தர் கொடுக்கிற காரியத்துல he is not going to add pain. hallelujah. பெயினை கொண்டு வருவது யாரு? பிசாசு. நம்மள வந்து சமயத்திற்கு முன்னால எதை தேவன் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அவருடைய சமயத்துக்கு நம்ம காத்திருக்கிறோம். இங்க அதனாலதான் பார்க்கிறோம், இதுனால அதாவது இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது தான் எல்லா பிரச்சனைகளும். எபிரேயர் 12வது அதிகாரம் 14-16 வாசிக்கலாம். எபிரேயர் 12:14-16. 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16. கசப்பான வேர் முளைக்கல்வி வேசிகளதாகவும் போஜனத்துக்காக இங்க வந்து ஏசாவை பற்றி சொல்லுகிறார். ஏசாவுடைய கதை உங்களுக்கு தெரியும். அதாவது அவன் மூத்த மகன், இஸ்ரவேல் தேசத்துல மூத்த மகனுக்கு டபுள் பிளஸிங்ஸ். அப்போ அவனுக்கு ஆண்டவர் வந்து டபுள் பிளஸிங்ஸ் வச்சிருக்கிறார். ஆனா ஒரு நாள் அவன் வெளியில் இருந்து வீட்டுக்கு வருகிறான், மிகவும் பசி. அவனுக்கு உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்குது. உடனே அவன் போய் பார்க்கிறான், அங்க இளைய சகோதரன் அங்க ஒரு கூழை காய்ச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் சொல்லுகிறான், எனக்கு கூழ் கொஞ்சம் தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாக்கோபு சொல்லுகிறான், நான் கூழ் எனக்காக சேர்ந்துட்டு இருக்கேன், உனக்கு தர மாட்டேன். அப்ப அவன் சொல்லுகிறான், நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், என்ன வேணும் உனக்கு? நான் வந்து என்ன தந்தா நீ இதை தருவா? அவன் சொல்லுகிறான், உன்னுடைய மூத்த சேஷ்ட புத்திர பாகத்தை நீ தந்தீன்னா நான் அந்த கூழை உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு? அதாவது ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவராகவும் இல்லாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்க. ஒரு நாளின் தேவைக்காக ஆண்டவரை விட்டுட்டு போயிடலாங்க. ஒரு மாசத்துக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் வருதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய வழியை விட்டுட்டு போயிடாதுங்க, சீர்கெட்டு போயிடாதுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு நாளுக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு இல்ல, நம்முடைய ஜீவ நாட்கள் எல்லாம் நமக்கு எல்லாவற்றையும் தந்து பாதுகாக்க ஆச்சு தேவன் போதுமானவர். ஆனா அவருடைய நேரத்துக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது அவர் உலகத்துல அந்த மட்டுப்பாவம் இருக்குல்ல, இதை திறந்து கொடுப்பார் சொல்லுவாங்க. தேவன் கொடுக்கும் பொழுது கூரைய திறந்து கொடுப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கிறது வரை நம்ம காத்திருக்கணும். அவர் கொடுக்கிறது வரை கையை கொஞ்சம் கெட்ட வேண்டியது இருக்கும்.
அவர் கொடுக்கிறது வர காலை கொஞ்சம் நிறுத்த வேண்டியது இருக்கணும். அவர் கொடுக்கிறது வர கண்ணை கொஞ்சம் கட்டி வைக்கணும். அவர் கொடுக்கிறது வர காலை கொஞ்சம் அடைச்சு வைக்கணும். அவர் கொடுக்கும் பொழுது நம்ம சந்தோஷத்தோட கடந்து போகலாம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா ஒரு நேரம் சாப்பிடல, சிலருக்கு ஒரு நேரம் சாப்பிடலன்னா பெரிய இஷ்யூ இருக்கும். ஐயோ நான் செத்து போவேனே, அப்ப அதுதான் பேசுவாங்க. ஒரு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாத நமக்கு. நம்ம வாயையும் கட்டுப்படுத்தணும், கையையும் கட்டுப்படுத்தணும். அதுக்காக பாவத்துல போய் விழுந்துடக்கூடாது. அதுதான் இவன் என்ன செய்தான், கர்த்தர் கொடுத்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுட்டான். ஆனா கடைசியில போய் தேவனை அழுதுறான், ஆண்டவரே நான் தெரியாம செய்துட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், ஐ ஹேட் ஈசா. தேவன் வந்து என்ன சொன்னாரு, ஐ ஹேட் ஏசா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மலாக்கியில வாசித்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாக்கலாம், ஏசாவை அவர் வெறுத்தார். யாக்கோபு வந்து கள்ளனா இருந்தான், ஆனா தேவனுக்கு பயந்து அவருடைய சமூகத்துல விழுந்து பாவத்தை மன்னிப்பு பெற்று அவன் ஆச்சரியமான அதிசயங்களையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். அதனால சின்ன சின்ன காரியத்துக்காக தேவனை விட்டு போயிடக்கூடாது. ஒரு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல யாராவது வந்து கொஞ்சம் அப்படி சுத்திட்டு வருவோமே, நம்ம மாலுக்கு போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம கால் அங்கே போயிடக்கூடாது. எது தேவனுடைய நேரம், தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் அந்த டிவியை போட்டு அந்த கண்ணை கொஞ்சம் நிறுத்தணும். இது தேவனுடைய சமயம். நான் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிற நேரம். தேவனுக்காக சின்ன சின்ன காரியங்களை நீங்க ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிற வழியில போகும்பொழுது இந்த சீர்கெட்ட வாழ்க்கையில இருந்து நம்மளை தேவன் பாதுகாத்து ஆசீர்வாதத்திலான நடத்துவார். சின்ன சின்ன இச்சைகள், அதாவது பழைய பாட்டில் சொல்லி இருக்குது, இந்த திராட்சை தோட்டத்துல திராட்சை பழங்கள் குளித்து நல்லா விளைஞ்சிருக்கும் பொழுது குள்ள நரிகள் தான் தெரியல, சின்ன சின்ன பாக்ஸ் அதுகள் வந்து அதனுடைய வேற நிச்சயம் புடுங்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குள்ள நரிகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதபடி குள்ள நரிகள் வந்த உடனே போட்டு அதை வெளியே வரணும். அப்போ அந்த திராட்சை பழங்களை நம்ம அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். அந்த நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால குள்ள நரிகள் வந்து ஷார்ட்கட் மெத்தட்கள் சொல்லும். நீ அதுக்காக காத்திருக்காத, இங்க ஒரு சின்ன வழி இருக்குது. அமெரிக்காவில் வந்து நிறைய ஷார்ட்கட், ஃபாஸ்ட் ஃபுட், நினைச்ச உடனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகாதபடி தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கணும். அடுத்தபடியாக யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். This is another important thing. James chapter 3 verse 6. Hallelujah. ஸ்தோத்திரம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். அது அணிந்து உழைத்த உலகம் நம்முடைய அவயங்கள் நாவாளுக்கு முழு சரீரத்தை பயன்படுத்தி ஆய்வு சக்கரத்தை கொடுத்து விடுகிறதா, நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது. இங்க வந்து நாவை பற்றி சொல்லி இருக்கிறது. நாவு நெருப்பு தான். அது என்ன செய்யும், அது அநீதி நிறைந்த உலகத்துல நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்திடும். நாவு சின்னதாக தான் இருக்குது. அந்த நாவை அதனுடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னா அது சரீரத்தை பூரா ஸ்டெயின் பண்ணிடும். இட் வில் டிஃபைல் த ஹோல் பாடி. இந்த சரீரத்தை டிஃபைல் பண்ணாம இருக்கணும்னா அந்த நாவை வந்து கட்டி இருக்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுமா இருக்கிறது. அதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக் இருக்குது, மேட்ச் ஸ்டிக் இருக்குது. அதை கொளுத்துறதுக்கு ஒரு என்ன வேணும், மேட்ச் ஸ்டிக் வேணும் இல்லையா? அந்த மேட்ச் ஸ்டிக் தான் நரகத்தின் அக்கினி. இந்த நரகத்தின் அக்கினி வந்து இந்த நாவை உபயோகிக்க ஆரம்பிச்சுட்டுன்னா இது உலகத்தையே கொளுத்தி விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் டேஞ்சரஸ். இட்ஸ் பாய்சன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ பாய்சன், அது கட்டுப்படுத்த முடியாத போது. அதனாலதான் நம்ம வாயின் வார்த்தைகளை அளந்து பேசணும். வாயின் வார்த்தைகளை அளந்து பேசணும். வாய் வந்த உடனே வெளியே விட்டுறக்கூடாது. அதை கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நிறைய துன்பங்களை நம்ம வீடுகளில் கூடிய மட்டும் பிரச்சனைகள் தொடர்ந்து காரணம்னா வாயில உடனே வந்து வெளியே விடுறது நல்லது இல்லையா? வாயில வந்த உடனே டப்னு பேசிக்கிறோம். அதனால தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது நாவு நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அது அநீதி நிறைந்த உலகத்துல எல்லாவற்றையும் கொளுத்தி விட்டுரும். அதனால அது நடக்காதபடி இந்த நாவை நம்ம கெட்டு காக்கணும். டைம் ஆயிட்டு. அடுத்தபடியாக கனி இல்லாத வாழ்க்கை, தேவன் கள்ளப்புகையை சொல்கிறார். கனி இல்லாத வாழ்க்கை.
தேவனுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம். தேவன் நம்ம அன்னைக்கு படிச்சோம், திராட்சை செடியில இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறார், நம்ம அதுல கொடிகளா இருக்கிறோம். அவர் செடியா இருந்தால்தான் நம்ம கனிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மத்தேயு 21வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தாக பார்க்கிறார். மத்தேயு 21. இது எப்ப நடக்குதுன்னா இந்த பாம் ட்ரீ சண்டே அது முடிஞ்சு அவர் தேவாலயத்திலிருந்து வெளியே வரும் பொழுது 2 விதமான வருஷம் இருக்குது. அன்றே அவர் சபித்தார் இருக்குது. இன்னொரு, அதாவது இந்த கதைகள் வந்து உங்களுக்கு 4 இதுலயும் இருக்குது. காஸ்பல் மத்தேயு 21வது அதிகாரத்தில் இருக்குது, மார்க் 11வது அதிகாரத்தில் இருக்கு, லூக்கு 19வது அதிகாரத்தில் இருக்கு, யோவான் 12வது அதிகாரத்தில் இருக்குது. இதெல்லாம் பாம் சண்டேயுடைய இது. ஆனா இது வந்து மத்தேயு 21:19 எடுத்து வாசிங்க. அப்பொழுது வழியாருக்கு அத்திமரத்தை கண்டு அவனிடத்துக்கு போய் அதிலே இலைகளை அனுப்பி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கண்டு உண்டாகாது கடவுள் என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இங்க வந்து தேவன் கனி கொடுக்கிற மரத்தை எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா அந்த மரம் வந்து அவர் சொன்னால் சபிக்கப்பட்டுரும். இதுக்கு காரணம் என்னன்னா கீழ்ப்படிதல். நமக்கு விசுவாசத்தினாலே கீழ்ப்படிவது மிகவும் முக்கியம். கனி கொடுக்கணும்னா விசுவாசத்தினாலே நாம் கீழ்ப்படியாத வாழ்க்கையிலே அங்கு கனிகளை பார்க்க முடியாது. அந்த கனிகள் இல்லாவிட்டால் தேவனாலே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. அதனால சாபங்களை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளாதபடி நாம் நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். மத்தேயு 17:20 எடுத்து வாசிங்க. உங்கள் அவிசுவாசத்தினாலே விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இது வந்து உங்களுடைய அவிசுவாசத்தினாலே தான் தேவனுடைய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பிசாசானவன் சில இடத்துல என்ன சொல்லுவான்னா, இந்த விசுவாசத்தை தவறான வழியில பிரவேசிக்க. இன்னைக்கு பேப்டிஸ்ட் எடுக்க போறவங்களுக்கு நான் வந்து அதுதான், இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் பிசாசினாலே சோதிக்கப்பட அவரை கொண்டு போனார்னு இருக்குது. அங்க போகும் பொழுது அறகுறையான வேத வசனங்களை வைத்து இயேசுவை வந்து அவன் டெஸ்ட் பண்ணலாம். அதனால பிசாசானவன் நம்ம கிட்ட வந்து வேத வசனங்களை பேசும் பொழுது வேதத்துல போய் முழுமையா வேதத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய விசுவாசிகள் விழுந்து போகிறது எதனாலன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை அங்கேயும், அதாவது ஒருத்தன் பைபிளை திறந்துகிட்டு ஆண்டவரையிடம் பேசுன்னு சொல்லிட்டு பிறந்தோம்னா அங்க யூதாஸ் நாட்டு கொண்டு செத்தான் அப்படின்னு வசனம் கிடைச்சது. அதனால அப்படி வேதத்தை வாசிக்காதுங்க. ஆண்டவர் வசனம் ஓடி போய் திறந்து